இன்றைக்கு நாம் பேசுகிற போது எல்லாரும் அவரை குறிப்பிடுகிற போது முதல் சாதனையாக சொல்லுகிறார்களே, சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்று. சாதாரண விஷயம் அல்ல. நெல்லு சோற பார்க்கிறதே அரிதான காலத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தலைவன் முடிவு செய்த பிறகு காலையிலும் சாப்பிடவில்லை, மதியமும் சாப்பிடவில்லை, பசியிலே இருக்கிற பிள்ளை படிக்க முடியுமா? படிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த குழந்தைகளின் பசியை தீர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை ஒரு தலைவனுக்கு வந்ததென்றால் அந்த தலைவனை தானே மானுடம் கொண்டாடும், அந்த தலைவனை தானே மானுடம் தூக்கி சுமக்கும். வரலாற்று காலம் முழுவதும் கொண்டு வந்தார். தமிழ் சொல்லியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவை சொன்னாள், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் சரி பிள்ளைகளை படிக்க வச்சிருன்னு சொன்னா, பிச்சை எடுத்தாலும் சரி படிச்சுடான்னு சொன்னா, படிச்சுட்டா போதும்டா வாழ்க்கை மாறிடும். பிச்சையிலே எடுத்தாலும் சரி படிப்பு வேணும்னு கேட்டா. ஆனா அவை கூட என்னதான் சொன்னான்னா, பிச்சை எடுத்தாவது படினா ஒரே ஒரு தலைவன் தான் இந்த மண்ணிலே சொன்னான், என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் நான் தெருவிலே இறங்கி பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன், சத்துணவை கொண்டு வருவேன், என் பிள்ளைகளுக்கு சோறு போடுவேன். சோறு போட்டார், பசியாற்றினார். காலில் செருப்பு இல்லாமல் நடந்த பிள்ளைகள், அவர்கள் கால்கள் பட்ட துயரம் ஒரு தலைவனுக்கு மட்டும்தானே வலித்தது. அந்த குழந்தைகளுக்கு காலில் செருப்பு போட வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களில் காலணிகளை கொண்டு வந்து கொடுத்தார். புரட்சி தலைவர் சாதித்து காட்டினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கருணாநிதி சொல்லுவதை போல தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம் என்று திமுக காரன் சொல்லுவது பொய், பச்சை பொய். மொழிக்காக செய்தோம் மொழிக்காக செய்தோம் கருணாநிதி சொல்லுவார். அவர் செய்தது கனிமொழிக்காக, அவர் தமிழ் மொழிக்காக செய்தவர் அல்ல, தமிழ் மொழிக்கு செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கெட்ட வாய்ப்பு என்னவென்றால் நாம் பேசாமல் விட்டு தொலைத்தோம். அதிமுக காரர்கள் நாம் செய்த சாதனைகளை சொல்லாமல் விட்டதனுடைய விளைவு. அவன் இன்றைக்கு பேசுகிறான், தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம். எங்கே வளர்த்தார் கருணாநிதி? நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இந்த பூமி பந்திலேயே 50,000 ஆண்டுகள் பாரிய வரலாற்று பெருமைக்குரிய தமிழ் மொழிக்கென்று ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தை கட்டி எழுப்பியவர் யார் தெரியுமா? தமிழ் 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 என்றே சொல்லி அரசியல் செய்து கொண்டிருந்த கருணாநிதி அல்ல. தஞ்சையிலே இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தை கட்டி எழுப்பியவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய காலத்திலே கொண்டு வந்தார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவானது. இன்றைக்கு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்கிறான்னு சொன்னா அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான முதல் விதையை போட்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அன்னைக்கு தெரியாது, இன்னும் 30 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற போகிற சக்தியா என்பது அன்றைக்கு தெரியாது. ஆனால் ஒரு தலைவன் தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்தான், நம் பிள்ளைகள் அதை படிக்க வேண்டும் என்று சிந்தித்தார். பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார், அண்ணா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு பூமி பந்து முழுவதும் என்ஜினியரிங் படிச்சுட்டு பல நாடுகளில் நம் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள் இல்லையா? அதற்கு விதை போட்ட தலைவன் புரட்சி தலைவர் என்பதால் அவர் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். நாம எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு புரட்சி தலைவர். நிறைய செய்திகளை நாம் இன்றைக்கும் கொண்டு போய் சொல்லணும்.